ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களே. என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? எங்க பால் இருக்கா? இன்னும் நான் என்ன விளக்கெண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எறும்பு பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவரு பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? கொண்டா. ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையாயிருடா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. ஆ. என்னண்ணே மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமைப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு, அது எருமைப்பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஊத்திருக்கு. அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா. ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓட்டிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இத விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இதுவும் சாகுதே. அண்ணே அண்ணே. என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டே? அடே ஆண்டவா, என்னடா அது? ஒரு இயற்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்க திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க. நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. பலகாரத்துல என்ன தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன? ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு.
இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. ஐயோ இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. ஓடிடுங்க. ஐயோ, அப்பா. நிறுத்துறியா? ஏயா உங்களால கடையை தான் உடைக்க முடிஞ்சது, எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? வெச்சா என்னடா பண்ணுவ? வேணாம். எங்க வச்சு பாரு. இதா வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ வேணாப்பா சாமி. அடே, அடிச்சிருவியா நீ? அடிச்சா என்ன போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடையை நடத்த கூடாது. ஒளிமயமான எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இத பாத்துட்டு போறேன். லகேஷ் என்னப்பா என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திரையா? உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாவது திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா. என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சுன்னு சத்தம் கேக்குது? குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய் கை பூந்துருச்சா? ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க, இந்த பக்கமா கொடுங்க. வாயில எல்லாம் கொடுக்காதீங்க, ஐயோ பார்த்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார். அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவளை பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்கற. நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேற இது வேறு. என்ன அது வேறு இது விறகாடா? போடா. பேசாம இருங்க, நீங்க தான் கொடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே. நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தைனாடி. ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல. ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்தேன் அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு கொடுவேன். ஓடி போய் ஓடி போடா. இவர்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு. அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. டேய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க? எங்க திரும்ப? ஐயோ என்னடா அது சோகம்? துன்பம்ண்ணே. துன்பமா? டேய் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? டேய் இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கலை பத்தி தான் தெரியும், இடுக்கலை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கழட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவும் தானே தெரியும். அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி அதை விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலைக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஐயோ முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ முதல்ல முதலிங்கோ. அம்மா சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுன்னு போயிட்டியே. மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு?
என்ன சொல்லிருக்க? இடுக்கண் வருங்கால் நழுக தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதடா. டேய் போய் சொல்றத சொல்றாரு, கேளுடா. இவர்தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. டேய், டேய், டேய். படுவா, பிச்சு புடுவா. என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா டிராமா நடத்துறேனா இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்நாட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதான் போய் சிரிங்க சிரிங்க. ஏய், வேணாம், 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 ஐயோ, வேணாம்டா. டேய், ஐயோ பேயே பேய். என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது. நீ செத்து போயிட்ட, தம் கட்டி படுத்துக்க. ஐயா உருண்டை. வேடாக்கல படுவா. நீ எங்கடா இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது பணம் கொட்டையா? இல்ல, நீங்க முட்டை கடை வச்சிருந்தா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களேன். முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுடா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வை பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா, அங்க இருடா. அண்ணா ஒரு முட்டை கடன் கொடுக்கணும். பிடிக்காது. அங்க இரு. இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களுக்கு முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ, கால என்ன கடிக்கிற? நீங்க ரொம்ப யோகக்காரண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க. ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு 2 முட்டை இட்டு இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த புடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற? அண்ணே, பவுனை நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காதுல்ல. அவசகனம் முடிச்ச கருநாயே. அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போகுது. உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடைங்க. ஏ மோதிரமே வெளியே கமான். இருக்கானே. இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தையே காணோம். வரும்ண்ணே. உடைங்க உடைங்க. பின்ன நசுக்கிறேன். இதுலயும் இல்ல. என்னென்ன ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க? மொத்தமா உடைங்கண்ணே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடைங்க. ஆ? மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறினாலும் பார்க்க செதற மாட்டேன். சைடுல பாக்காத. ஏய், நான் பார்க்க மாட்டேன். பாரு. உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேற வழியா வரும். இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். ஏய், ஐயோ 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 ஐயோ, கை ஓடிற. சொல்றேன். ஐயோ, கை ஓடிற. இன்னொரு கடை வைய வரேன். என் கடையவே காலி பண்ணிட்டான். கம்முனாட்டி பையன். ஓடே போ, கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை ஒரு போகும்? பவுன். வா, மாறுபாடி கிடைக்கும். ஏன்? அடுத்த கடை ஆரம்பிக்கணும். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன் ஒரு பலூன் கொடுப்பா. மஞ்சளா சிவப்பா? பச்சை. ஒப்பம் பேரு என்ன பிச்சியா? ஆஹா, வாட் யூர் ஃபிட்டி. இது என்ன பலூனா? பின்ன என்ன இது சலூனா? அது என்ன, நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற. சந்தேகம் தான். கையெடு. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலகார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா? எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க. பின்ன இந்த பலூனை வச்சு விவசாயம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா போடா முண்டம். ஏங்க, இதெல்லாம் பலூன்ஸா? பின்ன என்ன இது தோல் பீப்பாயாடா?
டீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கனே. எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். ஆ? இதெல்லாம் ஒரு சைஸாடா? உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே. காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன், பாத்துட்டு ஓடி போயிடணும். ஐயோ எத்த சோடு. அந்த சோடுதான். அண்ணா ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கான்? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். பாதி விட்டு போயிடக்கூடாது. முழுசா இருந்து முடிச்சிட்டு தான் நீ போவேன். முழுசா பிடிக்கிறேன்னா பிடிக்கிறேனே. அப்ப நான் முழுசா ஊதுறேன். ஆ. ஆ. ஏய், ஆ. இந்த கைத்தை கட்டியா புடிச்சுக்க. ஆ. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன். ஆ. பத்திரமா புடிச்சுக்க. ஆ. சீக்கிரம் பிடிங்க. ஏய் அப்பா, ஊத ஊத உப்புது. உங்க காத்தே காத்துட்டேன். நல்லா ஊதுங்கண்ணே. எப்படி பலூனு? கஷ்டமா இருக்குண்ணே. கைத்த விட்டுறாத. நீங்க விட்டாதீங்க. பாத்தியா? இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல. இன்னும் பாரு, என்னென்னமோ பார்க்க போறேன். அம்மா. ஐயோ நான் யோகாரன். நானும் யோகக்காரன். கொடுத்து வச்சவன். நானும் கொடுத்து வச்சவன். அங்கே பாரு, இங்க பாத்துறாத. பாத்துக்கிட்டே இரு. ஏய், இந்த பக்கம் திரும்பாத. திரும்பாத. நல்லா திரும்பிட்டேன். திரும்பாத. நிறைய போகுது. ஐயோ 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது. ஏ அரட்ரவுசரே, இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா. இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக. திட்டம் போட்டு ஆரம்பிச்ச. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ. இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். ஹெலிகாப்டருக்கு போன் பண்ணுங்க. ஏய் அன்றுவாரு, உன்னை பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சை கொடுப்பேன். அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோனு. நீ எந்த பக்கம் வேணாலும் போகன்னா